ஹலோ எவ்ரிவன். நான் காலையில் எழுந்ததுமே வேலையாக ஜன்னலை தான் திறப்பேன். திறந்ததும் ஒரே காக்கா சவுண்டு. ஒரு நிமிஷத்தில் என் மனசு இந்தியாவுக்கே போயிட்டு வந்துருச்சு. ஏன்னா யூகேயில் காக்காவை அடிக்கடி பார்க்கவே முடியாது. பட் இந்தியாவில் அப்படி இல்லை, எப்போ வேணாலும் பார்க்கலாம். மார்னிங் நான் மெடிடேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி என்னென்னு தெரில, இந்த காக்காங்களாம் என்னோடய அட்டென்ஷனை அவங்க பக்கம் திருப்பிட்டாங்க. கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க, கொஞ்சம் நேரம் சண்டை போட்டாங்க. பட் ஒன்று மட்டும் எனக்கு புரிஞ்சுது, வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி அமைகிறதில்ல. பட் டெய்லியும் நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தில் நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா இருக்கிற வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ என்னோடய மார்னிங் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் சமைச்சு, பாத்திரம் கழுவி, துணி துவைச்சு, என்னோடய பையனை குளிப்பாட்டி, அவனுக்கு தனியாக சமைச்சு சாப்பாடு ஊட்டி விட்டு, எங்களுக்கு தனியாக சமைச்சிட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. பட் ரீசன் எதுவும் சொல்லாமல் எப்படியோ வாக்கிங் கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து பார்க் போக 1/2 hour ஆகும். சிட்டி சென்டர் வழியில் தான் போனேன். அப்போ நான் குட்டி குட்டி வீடியோஸ்லாம் நான் எடுத்திருந்தேன், உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் பார்க் சேர்ந்துட்டோம். பட் இங்கே யாருமே இல்லை, ரொம்ப காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. என்னோடய அம்மாவுக்கு நான் இந்த வீடியோ அனுப்பல, ஏன்னா அவங்க இந்த இடத்த பார்த்தா பயந்துருவாங்க. என்னை எப்போவுமே அவங்க தனியாகவே எங்கேயும் விட்டதில்லை. பட் நான் இப்போ தனியாக வெளியே போயிட்டு வரக்கெலாம் பழக ஆரம்பிச்சிட்டேன். டைம் ஆக ஆக கொஞ்சம் குட்டீஸ்லாம் பார்க்கில் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் டைம் எப்படி போச்சுன்னே தெரில. கொஞ்சம் நேரம் என்னோடய வாழை ஊஞ்சலை வச்சு அப்படியே ஆட்டிகிட்டே இருந்தேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு 1 வயசு ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த பார்க்கில் ஆள் யாருமே இல்லாதனால கொஞ்சம் நேரம் என் கையை பிடிச்சிட்டே நடந்தார். வீட்டில் இருந்தால் என்னோடய பையன் என் பின்னாடியே தான் வாழை பிடிச்சிட்டு சுற்றிகிட்டே இருப்பான். அதே மாதிரி வெளியே வரும்போது வெளியே ஆளுங்க யாரும் இல்லைன்னா என் கையை பிடிச்சிப்பான். ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவர் தனியாக ஓட ஆரம்பிச்சிருவார். என்னோடய பேபி மட்டும்தான் இப்படியா, இல்லை எல்லாரோட பேபியும் இந்த மாதிரி தானேன்னு எனக்கு தெரியல. என்னோடய பையன் வெளியே வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவான். பட் நான் இப்போ தனியாக தான் இருக்கேன். நான் வெளியே வரும்போது ஒரு கொஞ்ச நேரம் தனியாக இருந்துட்டால் போதும், எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வரும். எனக்கு தெரியல என்னோடய அம்மா இந்த வயசில் நான் வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போனாங்கன்னு தெரில. நான் பிறந்தது 95 பிறந்தேன். அந்த காலகட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா வீட்டு வேலை செய்கிறக்கே அவங்களுக்கு டைம் கரெக்டாக இருந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் துணி துவைக்கிறது, தண்ணி எடுக்கிறது, சமைக்கிறது, மாவு அரைக்கிறது எல்லாமே மேனுவல் தான். பட் அப்போ இருக்க லைஃப்பை கம்பேர் பண்ணும்போது நான் இப்போ ரொம்பவே பிளஸ்டாக தான் இருக்கேன். ஏன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். அதுவும் நான் யூகேயில் இருக்கேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் அதிகமாக கேட்ட கதை, என் அம்மா கல்யாணம் ஆன புதுசில் என்னென்னலாம் அவங்க சந்தித்தாங்க வாழ்க்கையில், அதை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. அவங்க லைஃப்பை கம்பேர் பண்ணும்போது என் லைஃப் எவ்வளோ மேல். நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் இந்த சந்தோஷத்தில் ஒரு சின்ன ஏக்கம் என்னென்னா, என் அம்மா என் கூட இருந்திருந்தாங்கன்னா இப்போ நான் வாக்கிங் போகும்போது என்னென்னலாம் பார்க்குறேனோ அது எல்லாமே என் கூட இருந்து பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இங்கே நடக்கிறது எல்லாமே ஒரு சில விஷயங்களை நான் என் அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணி காட்டுவேன். பட் எல்லாமே காட்ட முடியும்னா அது சாத்தியம் கிடையாது. நான் மட்டும்தான் தனியாக வாக்கிங் போகிறேன்னு நினச்சேன். இல்லை, இங்கே ஒரு வயதான அப்பா அவரோட செல்ல பையனை